ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு மில்லட் பால் செஞ்சுருக்கேன். வாழை இலை கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுருக்கேன். ரொம்பவே போனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மில்லட் லட்டு இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஒரு கப்புக்கு கேவரு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இதை வறுத்து கொடுத்துக்கிடலாம். அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் நெய் எடுத்துருக்கேன். இதை போட்டு இதை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். இதுக்கு பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். மொத்தம் நான் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு எவ்வளோ நெய் பிடிக்கிது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் அந்த நெய்யும் அந்த கேவரு மாவும் சேர்ந்து வறுக்கிறது கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லு அருமையாக வந்துன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதோடு சேர்த்து கொஞ்சம் வறுத்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுருந்தேன். அந்த தேங்காயையும் போட்டு இதோட வறுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னாக்கா இது கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து கொடுத்தோம்னாக்கா அந்த எள்ளு வாசனை, தேங்காய் ஸ்மெல்லு, என்ன பார்த்திங்கன்னா அந்த நெய், இந்த கேழ்வரு, இது எல்லா ஸ்மெல்லும் அருமையாக வருது. இப்போ பார்த்திங்கனாக்கா நான் எந்த கப்பில் கேவரு மாவை எடுத்து வச்சுருந்தேனோ அதே கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நீங்கள் இனிப்பு பாருங்கள், ஈக்குவலாக போடுறீங்களா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா அந்த வெல்லம் தேங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்று கூடி வந்துடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லா வாழை இலையில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம இதை கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இங்கே வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேம் டைம் வாழை இலையில் வச்சு இதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வாழை இலையிலேருந்து எடுத்து வைக்கும்போது அது கொஞ்சம் சூடு ஆறட்டும். கொஞ்சம் அது ரொம்பவே நல்லா இருக்குது. பின்ன பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு இது. ஆயிலி ரிச்டு மில்லட்டில் செய்கிறதுன்றது ரொம்பவே ஹெல்த்தியானது. இது எலும்புங்களுக்கு, போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் நிறைய இருக்குது இதில், கேவரில் ஹீமோக்ளோபின் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.